syllabus 9th standard chapter 2 polynomials la exercise 2.4 la first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா determine which of the following polynomial has x plus 1 as a factor அப்படின்றாங்க. ஒரு set of polynomials கொடுத்துட்டு இது factor அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ எதை factorன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்களோ அதை நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ரஃப்ல x plus 1 is equal to 0 ன்னு போடுங்க. அப்படினா x is equal to என்ன வரும்னு பாத்தீங்கன்னா -1. சோ நம்ம என்ன பண்ணனும்னா x வர இடத்துல -1 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்கிற polynomial ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கறோம்னு பாத்தீங்கன்னா p of x ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். சோ அப்போ p of x is equal to என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுறோம் x cube plus x square அடுத்தது பாத்தீங்கன்னா plus x plus 1. இப்போ x க்கு பதிலா என்ன போடணும்னு சொன்னோம் x is equal to -1. அப்போ எங்கெங்கெல்லாம் x வருதோ இன்க்ளூடிங் இந்த क्वेश्चनல அப்படியே -1 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். சோ அப்போ -1 the whole cube அடுத்தது பாத்தீங்கன்னா -1 the whole square அடுத்தது பிளஸ் போட்டுட்டு x க்கு பதிலா -1 அப்புறம் தனியா +1. சோ என்ன இருக்குதோ அது அப்படியே பிராக்கெட்ல மைனஸ் வரதுனால கண்டிப்பா பிராக்கெட் போட்டு போடுங்க. சோ பவர்ல ஆட் நம்பர் இருந்ததுன்னா ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கும். ஒருவேளை பவர்ல ஈவன் நம்பர் வந்ததுன்னா ஃபைனல் ஆன்சர் பிளஸ்ல இருக்கும். சோ பவர்ல ஆட் நம்பர் வந்ததனால மைனஸ் ஃபைனல் ஆன்சர் இத நீங்க பண்ணும்போது மைனஸ்னு வரும். 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா 1 ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்க சோ பிளஸ் இங்க மைனஸ்னு இருக்குதுங்களா? பவர்ல என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா ஃபைனல் ஆன்சர் பிளஸ்ல தான் இருக்கும். சோ இந்த பிளஸ் அப்படியே வெச்சுக்கோங்க. 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 1 into 1. சோ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா 1 ன்னு தான் வரும். இப்போ ரெண்டு சிம்பல் பக்கத்துல வரக்கூடாது. அப்ப நம்ம அதை என்ன பண்ணிடணும்னா சிங்கிள் சிம்பலா மாத்திடணும். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா மைனஸ். இங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து போடணும். லாஸ்ட்ல என்ன இருக்குது? +1. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா +1க்கு -1 கேன்சல். அதே மாதிரி +1க்கு -1 கேன்சல். நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது p of -1 கொடுத்திருக்கிற ஃபேக்டரை 0ன்னு போடும்போது x-க்கு ஒரு வேல்யூ கிடைக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம क्वेश्चनல சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 0ன்னு வந்ததுன்னா நம்ம என்னன்னு எடுத்து எழுதணும்னா therefore x plus 1 இதை தானே சொல்றாங்க. ஸோ x plus 1 is a factor of the given polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஒருவேளை 0ன்னு வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா not a factor அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் அதே கொஸ்டினை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா p of xன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதே x plus 1 தான் இதுக்கும் கேட்டிருக்கிறதுனால x-க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1 whole power 3 மைனஸ் x-க்கு பதிலாக -1 the whole square மைனஸ் எப்படி இருக்குதோ அது அப்படியே அழகாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்க. x வர இடத்துல -1ன்னு இருக்கிறதுனால பிராக்கெட்டில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது பிராக்கெட் போட்டு பண்ணீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 2 ப்ளஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √2 x-க்கு பதிலாக -1 லாஸ்ட்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +√2. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஆட் நம்பர்ன்றதுனால ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 1 பவர் 3 னா 1 into 1 into 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ இங்க என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ்ங்களா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை நீங்க தனியா இந்த இடத்துல போட்டு காமிக்கலாம். ஸோ பிளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பாத்தீங்கன்னா 1. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த √2 நம்ம என்ன பண்ணணும்னு அதாவது இந்த -1 இன்டூன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, வெளியவே வச்சுக்கலாம். இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 into எதுவும் இல்லைன்னா இன்டூன்னு சொல்லிட்டு அர்த்தம். பிராக்கெட் இருந்தாலே மல்டிப்ளிகேஷன். 2 into -1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா -2. அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துரும்னா மைனஸ். √2 into 1 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா √2. லாஸ்ட்ல தனியாக நிற்கிறதுனால அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் -1 அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? அதை மைனஸ்ன்னு இருக்குதுன்னா அதாவது ஒரு பிராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ்ன்னு இருக்குதுன்னா அந்த பிராக்கெட்ல என்ன சிம்பிள் இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பிளா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அல்லது மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இந்த ரெண்டு சிம்பிளுக்கும் சேர்த்து ஒரு சிம்பிள் போட்டாச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்பரை மட்டும் எடுத்து எழுதினா போதும். இங்க பிராக்கெட் இருக்குதுங்களா? இந்த பிராக்கெட்டுக்கு மொத்தமாக முன்னாடி மைனஸ்ன்னு வருதுன்னா உள்ள என்ன சிம்பிள் இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பிளா மாறிடும். ஏன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும். அப்போ -2னா என்னன்னு வந்துரும்னா +2. -√2னா என்னன்னு வந்துரும்னு பார்த்தீங்கன்னா +√2. லாஸ்ட்ல என்ன நிற்குது? +√2. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதானா முதல்ல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிள். அப்போது ஆட் பண்ணிட்டு 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 2 ஆட் பண்ணிட்டு அந்த சேம் சிம்பிள் எடுத்து போடுறோம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +2. இங்கே பார்த்தீங்கன்னா √2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரியே இருந்ததுன்னா நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணலாம். ஸோ √2 ரெண்டு தடவை இருக்கிறதுனால நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்னா +2√2. ஓகேங்களா? இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2க்கு -2 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2√2. ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணி ஆன்சர் என்னவா வரணும்னா 0ன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2√2 which is not equal to 0. அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம்? p of -1 not equal to 0னா நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்? therefore x plus 1 is not a factor of the given polynomial அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ அப்போ given
பாலினாமியல். ஸோ அப்போது 0ன்னு வந்தால் அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர், 0 வரலன்னா நாட் அ ஃபேக்டர். இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.